أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النار يعرضون عليها غدوا وعشيا ويوم تقوم الساعة وادخلوا على فرعون أشد العذاب صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மதித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரர்களால் 10ஆம் நாள் தராவியை தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்று இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற பாக்கியம் பெற்ற மக்களுடன் நம்முடைய பட்டியலையும் நம் சந்ததிகள் அனைத்து முஸ்லிம்கான ஆண் பெண்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா இணைத்து அனைவர்களுக்கும் நரக விடுதலை வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு மன்னரை மர்மங்கள் என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாபுல் கபரு என்று சொல்லப்படுகின்ற இந்த மன்னரை வேதனை, இது குறித்து திருக்குர்ஆனில் ஒரு தெளிவான வழிகாட்டுதல் கிடைக்கவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். திருக்குர்ஆனிலே நான் இப்பொழுது வாசித்த வசனத்தின் வாயிலாக 40-46 வசனம் ஃபிரௌனுடைய அந்த குழுமத்தினர்களுக்கு அதாபு செய்வதை பற்றி சொல்லுகின்ற இந்த வசனத்திலே அன்னார் யுஅரதுன அலைஹா குதுவன் வஅஷிய்யா, காலையும் மாலையும் அவர்களுக்கு நரகம் எடுத்து காட்டப்படும். வயௌம தகுமு ஸாஅத்து, கியாமத் நாள் வருகின்ற பொழுது அதுகிலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அதாப், ஃபிரௌனை இதுவரை இருந்த வேதனையை விட கொடுமையான வேதனையிலே நீங்கள் நுழையச் செய்யுங்கள் என்று சொல்லப்படும் என்று அந்த வசனத்தில் காணப்படுகிறது. இதுவரை இருந்த வேதனையை விட கொடுமையான வேதனை என்று சொன்னால் இதுவரை வேதனை கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது கியாமத் நாள் வரை. அது என்ன வேதனை? அந்த வேதனையிலே காலையிலையும் மாலையிலையும் நரகம் எடுத்துக்காட்டப்படுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது அதுதான் அதாபுல் கபர், கபருடைய வேதனை என்பதாக விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு யூத பெண்மணி அடிக்கடி வருவார். அந்த பெண்மணி ஹஜ்ரத் ஆயிஷா அவரிடத்திலே ஆதகில்லாஹி மின் அதாபில் கபர், அதாபுல் கபரை வேதனை விட்டு அல்லாஹ் உம்மை பாதுகாப்பானாக என்று துஆ செய்வார். அப்போதான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரிந்தது அதாபுல் கபர் என்று ஒன்று இருக்கிறதா என்று. எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்று யா ரசூலல்லாஹ், அதாபுல் கபர் ஒன்று இருக்கிறதா? இவ்வாறு யூத பெண்மணி எனக்காக நீ துஆ செய்கிறாளே, அதாபுல் கபரை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று சொல்கின்றாளே, அப்படி ஒரு வேதனை இருக்கிறதா என்பதாக கேட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் இருக்கிறது. கபர் என்பது ஒரு மூமினுடைய சோர பூங்காவாக ஆகிவிடலாம், அல்லது அவனுக்கு நெருப்பு குழியாக ஆகிவிடலாம். தௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னா அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஊர்ந்து கவனிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கூட தொழுகை முடித்தால் அதாபுல் கபரில் இருந்து பாதுகாப்பு கேட்காமல் இருந்ததில்லை. லா யுஸல்லி ஸலாத்தின் இல்லா வ தஆவத பஅதஹா மின் அதாபில் கபர். அதற்கு பிறகுதான் பெருமானாரை கவனிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு அதாபுல் கபரை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு மனிதனுடைய உயிர் பிரிந்ததற்கு பிறகு அவனை கொண்டு போய் நாம் நல்ல முறையிலே கஃன் செய்கிறோம். செய்துவிட்டு நம்முடைய செருப்படி சத்தம் மறையும் வரை அங்கு எதுவும் நடைபெறுவதில்லை. நம்முடைய செருப்பு சத்தம் மறைந்த உடனேயே அங்கு
அந்த மனிதனுக்கு உயிரை திரும்ப கொடுக்கப்படுகிறது. உயிரை அவனுடைய இடுப்பு வரை திரும்ப கொடுக்கப்படுகிறது. உன்னிடமிருந்து உயிர் பறிக்கப்பட்ட அந்த உயிர் சற்று நேரம் வெளியில இருந்தது. இப்பொழுது அவனை மண்ணறையில் கொண்டு வைத்த உடனேயே, மக்கள் எல்லாம் தபன் செய்துவிட்டு புறப்பட்ட உடனேயே அந்த உயிரை கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. இடுப்பு வரை அவனுக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது. இடுப்பு வரை கொடுக்கப்பட்ட பொழுது அங்கு 2 மலக்குகள் நுழைகிறார்கள். நீல நிறமான கண்களை படைத்த பயங்கரமான தோற்றத்தோடு 2 மலக்குகள் நுழைகிறார்கள். நுழைந்தவர்கள் விசாரணை செய்கிறார். மர்ரப்புக்க உமாதீனுக்க, உமது இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன? பழமையான சில கேள்விகளை கேட்கிறார்கள். கேட்டு முடித்ததற்கு பின்னால் அவர்கள் ஒரு ஆச்சரியமான கேள்வியை கேட்கிறார்கள். மன் ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் யார்? மன் ஹாதர் ரஜுல், இந்த மனிதன் யார்? இந்த மனிதன் யார் என்று கேட்டவுடன் அடங்கப்பட்ட மனிதன் திரும்பி பார்க்கிறான். அங்கே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருவதனம் காட்சி தருகிறது. உடனே அவன் நல்ல மூமினாக இருந்தால் சொல்கிறான், ஆஹா, இவர்கள் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா? இவர்களை நான் உயிர் வாழும் பொழுது பார்க்க வேண்டும் என்று நான் எவ்வளவு ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தேன். அவர்களை பார்ப்பதற்காக எத்தனை ரக்காத்துகள் தொழுது துஆ செய்திருப்பேன், எத்தனை விதமான ஸலவாத்துகளை நான் ஓதி இருப்பேன். ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுதெல்லாம் இன்று வந்து விடமாட்டார்களா என் கண்மணி, இன்று வந்து விடமாட்டார்களா என் தலைவினே என்று நான் கனவிலையாவது காண வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தேனே. இதுவரை இந்த முகத்தை காண கிடைக்கவில்லையே, இன்றுதானே கிடைத்திருக்கிறது என்று அவன் அப்படியே மெய்மறந்து மெய்சிலிர்த்து போய்விடும். ஆதா நபியுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எங்கள் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா? ஜாபில் பையினாத் வல் ஹுதா, நேர்வழியும் எங்களுக்கு விளக்கத்தையும் கொண்டு வந்தவர்கள் இவர்கள் அல்லவா என்பதாக அவன் சாட்சியம் சொல்கிறான். உடனே அந்த வந்த மலக்கச் சொல்றார்கள், நும் கனவமத்தில் ஆரூஸ், நீ புதுமாப்பிளை தூங்கினதை கொண்டு தூங்கு என்று சொல்கிறார்கள். அப்போது அவன் சொல்வான், தயவு செய்து கொஞ்ச நேரம் அவகாசம் தாருங்கள், இந்த இடுப்பு வரை கொடுத்த உயிரை இன்னும் கால் வரை நீங்கள் தாருங்கள், நான் போய் என் வீட்டுக்கு போய் ஒரு சலாம் சொல்லிட்டு நான் நல்லா இருக்கிறம்மான்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு சின்ன தகவலை நான் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன், எனக்கு கொடுத்த உயிரை இன்னும் கொஞ்சம் தாருங்கள், கால் வரை தாருங்கள், வீட்டுக்கு போய் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன். ஆனால் அந்த மலக்கள் எதையும் செவிதாட்ட மாட்டார்கள். நும் கனவமத்தில் அரூஸ், நீ மாப்பிள்ளை தூங்கினதை கொண்டு தூங்கு என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். கணியத்திற்குரிய பெருமக்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விளக்கத்தை தருகின்ற பொழுது சொல்வார்கள், நல்ல காலம் உயிரை நமக்கு தராம இருந்தது, தந்திருந்தா என்ன நடக்கும், தந்திருந்தா என்ன நடக்கும்? அவர் ஒரு கற்பனை செய்கிறார். தந்திருந்தால் என்ன நடக்கும்? வீட்டுக்கு வருவான், வீட்டுக்கு வந்தோன்னா எல்லாம் பேய் 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 அலரடிச்சு விடும். பாப்பா இப்பதானே உள்ள அடைச்சிட்டு வந்தோம், அது உள்ள திரும்பி வந்துருச்சு உள்ள கிடக்காம என்பதாக அலறி அடித்துக் கொண்டுதான் ஓடுவார்கள். தவிர யாரும் பாப்பா வந்து விட்டார்கள் என்று மகிழ்ச்சி அடைய மாட்டார். நல்ல காலம் அவர்களுக்கு ஒரு உயிர் தராமல் போனது என்று சொல்கிறார். யதார்த்தம் அப்படித்தான். சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா அதிசயமான பழக்கம், பின்னாலேயே கடுகை வெறித்து விட்டு வருவார். நாம உலகத்துல நம்ம பிள்ளைக்காக வேண்டி, நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி, மனைவிக்காக வேண்டி, தாயாருக்காக வேண்டி, உற்றார் உறவினருக்காக வேண்டி உயிரை கொடுத்து நம்ம உழைக்கிறோம். ஆனா கடைசியில என்ன நிலைமை தெரியுமா? நம் மீது அவர்கள் எவ்வளவு நன்றியுடையவர்களாக இருப்பார்கள் என்றால் கடுகை விதைத்து விட்டு வருவார்கள். ஏன்னா இந்த ரூஹானி திரும்பி வந்துடக்கூடாது. கடுகை விதைத்து விட்டு வந்தால் அதை அப்படியே பொறுக்கி கொண்டு வர்றதுக்குள்ள விடிஞ்சிடும், திரும்பி போயிடும். எனவே வராது என்ற கருத்திலே கடுகை விதைக்கக்கூடிய சில அபூர்வ பழக்கத்திற்கு அழைத்தார். சில ஊர்களை பார்த்தா இங்கு கபிரஸ்தானிலே கொண்டு போய் தபன் செய்து விட்டு மக்கள் துவாவதற்கான வந்தா உடனே படார் படார் என்று கதவுகளை எல்லாம் சாத்துவார்கள். ஜன்னல் கதவு அப்படின்னா இல்லைன்னா புதுசாக இப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்லிடாதீங்க. சில ஊர்கள் அப்படி பழக்கம் இருக்கு, பார்த்ததுனால நாம் சொல்லுகிறோம். கதவுகளை பட்டு படம் அடைப்பாங்க. ஏன் அடைப்பீங்கன்னா அந்த ரூஹானி வந்து புகுந்திடக்கூடாது, பாத்தியா ஓதுற ஆள்களோடு வரும், வந்தது உள்ள புகுந்திடக்கூடாது அல்லவா, தங்கிவிடக்கூடாது என்பதற்காக நாம் அடைக்கிறோம் என்று சொல்லுவார். இன்னும் சில ஊர்களிலே, சில ஊர்களில் இல்ல பல ஊர்களிலே அந்த இறந்த இடத்துல 40 நாளைக்கு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏங்கன்னா அந்த இடத்தை இருட்டா போடக்கூடாது, ரூஹானி வந்து தங்கிடும். எதற்கு விளக்கு இருக்கிறார்கள்? நாம் விளக்கை வணங்கக்கூடியவர்கள் அல்ல, நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் அல்ல. நெருப்பு நமக்கு தெய்வமும் அல்ல, அது கடவுளும் அல்ல. அப்படியானால் 40 நாள் அணையா விளக்கை ஒரு வீட்டிலே இறக்க வேண்டிய கடப்பாடு என்ன ஏன் இருக்கிறார்கள் என்று கேட்டால், இருட்டா இருந்தா ரூஹானி வந்து தங்கும். ரூஹானி தங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி வெளிச்சமாகவே 24 மணி நேரம் இருக்க வேண்டும் என்று விளக்கை அளிக்கக்கூடியவர்களாக சிலர் இருப்பதை எல்லாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் எதை சொல்கின்றன? மனிதன் தன் குடும்பம், தன் பிள்ளை, தன் என்று அவன் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் தொடர்ந்து ஒழுங்காக சிறுநீர் கழிக்காமல், ஒழுங்காக தண்ணீர் குடிக்காமல், ஒழுங்காக சாப்பாடு சாப்பிடாமல் அவன் பட்ட வாட்டுக்கு கடைசியில் கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? இந்த ரூஹானி பேய் 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 என்பதுதான்.
நல்ல காலம் திரும்புவதற்கு அவகாசம் தரவில்லை என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நும்கனோமத்தில் ஆர்வஸ் மாப்பிள்ளை தூங்குவதை போன்று தூங்கு என்று சொல்லி மலர்கள் சென்று விடுவார்கள். மாப்பிள்ளை தூங்குவதை போன்று என்றால் மாப்பிள்ளை தூங்குறது பின் இரவில் தான். மாப்பிள்ளை தூங்குவது பின் இரவில், அதாவது 4 மணிக்கு மேலதான் அவன் தூங்குவான். அப்ப தூங்குற அந்த தூக்கம் இருக்கு அதிசயமான தூக்கம். ஒரு பரிசு கேள்வி பண்ணலாம், ரொம்ப அசந்த தூக்கம் எது அப்படின்னு கேள்வி கேட்டா சகரு சாப்பிட்டு சுகுரு தொழாம தூங்குற தூக்கம். ரொம்ப அசந்த தூக்கம், கொஞ்சம் கூட வேறு கலப்பே ஏற்படாது. அவ்வளவு அழகான தூக்கம் வரும் சகரு சாப்பிட்டு சுகுரு தொழாம தூங்கும். அதே போன்றுதான் மாப்பிள்ளை தூங்குவதுடைய தூக்கமும் அந்த கடைசி நேர தூக்கமாகத்தான் இருக்கும். எனவே அந்த தூக்கம் மாதிரி நீ ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் கியாமத் நாள் வர்றது வரைக்கும் அது வரைக்கும் கியாமத் நாள் வர்றது இந்த நாள் இருக்குதுப்பா, இப்ப இல்ல நீ இப்பதான் படுத்து தூங்கு என்று மாப்பிள்ளை தூங்குவதை போன்று தூங்கு. உன்னை யாருமே எழுப்ப முடியாது, ரப்புல் ஆலமீன் எழுப்பினாலே தவிர. மாப்பிள்ளை எழுப்பினால்தான் அந்த பெண்ணு அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை எழுப்ப வேண்டும் அல்லது மாப்பிள்ளைக்கு பெண் எழுப்புவதை போன்று உனக்கு இப்பொழுது பிரியமானவன் அல்லாஹ் வந்து எழுப்புற வரைக்கும் நீ தூங்கிட்டே இரு என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விடுவார். இதே நேரத்தில் கெட்ட மனிதனாக இருந்தால் அவனிடத்தில் மர்ரப்பு கவமாதுன் என்ற வளவி கேள்விகள் கேட்கப்படுகிறது. அவன் முன்னுக்கு பின்னுக்குமாக உளருவான். அதன் பிறகு மன்ஹாதர் ரஜன், இந்த மனிதர் யார் என்று கேட்கப்படும். அப்போது அவன் பார்த்துவிட்டு அப்படியே உளருவான். ஹாலா ஏதோ இவரை பற்றி என்னமோ சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் என்னமோ இவரை பற்றி நான் சொல்றேன், இவர் யாரு எனக்கு தெரியவில்லை, இந்த மனிதர் யார் என்று எனக்கு தெரியாதே, இந்த மனிதன் நான் யார் என்று எனக்கு தெரியாதே என்று அவன் அவங்களாய்ப்பான். உடனே அவர் சொல்லிவிடுவார்கள், உனக்கு வேதனையை அனுபவித்துக் கொண்டே இங்கு கபரிலே உன்னை விழா எலும்போடு விழா எலும்பு வைத்து நசிக்கப்படும். தேள்களும் பாம்புகளும் பல்லிகளும் உன் மீது சாட்டப்படும். கியாமத் நாள் வரை அதாவது நீ சுவைத்துக் கொண்டே இரு என்று சொல்லிவிட்டு மலக்கள் சென்று விடுவார்கள் என்ற வரலாற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், அல் கப்ரு அவ்வலு மன்சிலத்தி மின் மனாசிரில் ஆஹிரா. மறு உலகத்தினுடைய சோதனை சாலைகளிலே முதல் சோதனை சாலை கப்ர். இதிலே ஒரு மனிதன் வெற்றி பெற்றுவிட்டால் அதற்கு பிறகு எல்லாமே ஈஸியாக அவனால் கலந்து விட முடியும். முதல் கோணல் குற்றும் கோணல், முதலிலேயே அவன் தோல்வி அடைந்து விட்டானே, ஆனால் அதற்கு பின்னால் உள்ளது இதைவிட கஷ்டமாக அமைந்திருக்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். கணேசத்திற்குரிய பெருமக்களே, இப்பொழுது இந்த மண்ணறையிலே ஏற்படுகின்ற மர்மம், இந்த வேதனை எப்படி செய்யப்படுகிறது, வேதனை செய்யப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். எப்படி வேதனை செய்யப்படுகிறது என்றால், விலா எலும்பை ஒன்றோடொன்று வைத்து நொறுக்கப்படுகிறது. நல்ல மனிதனாக இருந்தால் அவனுடைய பூமி விசாலமாக ஆக்கப்படுகிறது, அவனுக்கு சுவர்க்கத்திலிருந்து வசந்த காற்றுகள் வீசிக் கொண்டிருக்கின்றன. தீய மனிதனாக இருந்தால் அவனுக்கு நரகத்திலிருந்து ஒரு வாசல் திறந்து விடப்படுகிறது, காலையும் மேலையும் அவனுக்கு நரகத்தினுடைய காற்றுகள் உள்ளே வந்து புரிந்து கொண்டிருக்கின்றன என்ற செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். கணேசத்திற்குரிய பெருமக்களே, இந்த வேதனை சரீரத்திற்கா அல்லது ரூஹுக்கா, வேதனை சரீரத்திற்கா ரூஹுக்கா என்று பார்க்கின்ற பொழுது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய மொத்த கருத்து சரீரத்துக்கும் ரூஹுக்கும் சேர்த்துத்தான் வேதனை. அது எப்படி வேதனை செய்வான் அது அல்லாஹ் ஆலம். அல்லாஹ் எப்படி செய்வான் என்று சொல்ல முடியாது. ஆனால் ரூஹுக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இதை விளக்குகின்ற மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவர்களுக்கு சொல்லும் பொழுது கனூமத்தில் ஆறும், மாப்பிள்ளை தூங்குன மாதிரி தூங்கு என்று சொல்கிறார்கள். அப்படியானால் இந்த தூக்கத்திற்கு இவர்கள் இங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ரூஹ் இருப்பது வேறொரு இடத்திலே. கணியத்திற்குரியவர்களே, திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்வான் 6:60 வசனத்திலே, நாம் தூங்கும் பொழுது நம்மிடமிருந்து உயிர் வெளியாகி விடுகிறது. நாம் தூங்கும் பொழுது நம்மிடமிருந்து உயிர் வெளியாகி விடுகிறது, அல்லாஹ்வுடைய தர்பாரத்தில் சென்று விடுகிறது. அப்பொழுது அல்லாஹ் விசாரிக்கிறான், ஆளு என்ன செஞ்சான், இன்னைக்கு பகல்ல என்னெல்லாம் செஞ்சா என்று அல்லாஹ் விசாரிக்கிறான். ஒவ்வொருவதி எத்தவஃபாக்கும் பில்லைலி, இரவிலே அவன் உங்களை வஃபாத்தாக்குகிறான். வயஅலமு மா ஜரஹத்தும் பின்னஹார், பகலிலே நீங்கள் காயப்படுத்தியதையே கேட்டறிகிறான். அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்றாலும் கூட மனித வாயினால சொல்லணும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்தார் என்பதை ரூஹை தன் பக்கத்தில் வரவழைத்து கேட்டறிகிறான். ஆக நாம் தூங்கும் பொழுது ரூஹ் நம்மிடத்தில் இருக்கிறது இல்லை. திருக்குர்ஆன்ல 2-3 இடத்துல இந்த தகவலை அல்லாஹ் ரூஹ் நம்மிடத்தில் இருக்கிறதில்லை. அப்ப ரூஹ் இல்லாமல் போனால் உடம்பு எப்படி இயங்குகிறது என்றால் பேட்டரி சார்ஜ்,
நம்மிடத்தில் ஒரு பேட்டரி இருக்கிறது, அது சார்ஜ் ஏற்றிக் கொள்ளும். அந்த சார்ஜ் நமக்கு கொஞ்சம் கையாட்ட அசைக்க, எறும்பு வந்தா துடிக்க, ஏதாவது ஒன்று டக்குனுங்க தகவல் கொடுக்கணும் அந்த ரூபம். ரூஹுக்கும் சரீரத்துக்கு சம்பந்தம் இருக்கும் தீரது, ஆனால் ரூஹு இங்கே. ரூஹுக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது, ஆனால் ரூஹு இல்லை. அந்த ரூஹனுடைய உத்தரவின் பேரிலே இங்க ஒரு பேட்டரி, எப்படி கார்ல பேட்டரி சார்ஜ் ஆகுது, அது போன்று நம்முடைய நப்சு என்று சொல்லப்படக்கூடிய அந்த பேட்டரி நாம் உயிரோடு இருக்கின்ற பொழுது எடுத்த அந்த பவரை வைத்துக் கொண்டு ரூஹு திரும்ப வரும் வரை அதை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பது திருக்குரான் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விளக்கம். அந்த முறையில் ரூஹு எங்கே இருக்கிறது, ஆனால் இங்கே சம்பந்தம் இருக்கிறது. நாம் இடையிலே கனவு காணுகிறோம், அந்த கனவிலே சமயத்தில் இன்புறுகின்ற கனவுகளும் காணுகிறோம், வேதனைப்படுகின்ற கனவுகளும் காணுகிறோம். வேதனைப்படுகின்ற கனவு காணும்போது நம்ம எல்லாம் துடிக்கின்றோம், நம்மை அறியாமல் துடிக்கின்றோம். ஆனால் ரூஹு நம்மிடத்தில் இருப்பதில்லை, ஆனால் வேதனையை முழுமையாக உணர்கிறோம். அது மாதிரி தான் கபரில் வைத்துக் கொண்டு ஜசதுக்கும் சரீரத்திற்கும் ரூஹுக்கும் மத்தியிலே ஒரு விதமான தொடர்பு ஏற்படுத்தப்படுகிறது. அதனால் அவன் வேதனை அடைகிறான். இரண்டும் சேர்த்துத்தான் வேதனை அடைகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியதை வைத்து அஹ்லுஸ் சுன்னத் ஜமாஅத்தினுடைய கொள்கை இரண்டுக்கும் வேதனை நடக்கிறது என்பதாகும். அல்லாஹ் எப்படியும் சக்தி வாய்ந்தவன். சில உயிர்கள் மீன் அதை சாப்பிட்டு மீனுடைய சரீரத்திலேயே மனிதனுடைய சரீரம் ஆகியிருக்கும், அப்படியும் இருக்கலாம். மீன் சாப்பிட்டு மனிதன் தனியாக பிரிக்க முடியாது, அந்த மீனுடைய சரீரத்துடைய ஆகியிருக்கும் செய்யலாம். சில சரீரங்கள் ஆக்சிடென்டிலே சின்ன பின்னப்படுத்தப்பட்டு ஒன்றுமே தேராதாக இருக்கும் செய்யலாம். சிலர்களை நெருப்பிலிட்டு கரித்து பொசுக்கி சாம்பலாக்கி அந்த சாம்பலை தூக்கி வானத்திலே ஊதவும் செய்யலாம். பனு இஸ்ரவேல் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். பனு இஸ்ரவேலிலே ஒருவர் இறந்தார், முஸ்லிமானவர் தான். முஸ்லிம் என்றால் யூத மதத்தை சார்ந்தவர் இறந்தார். இறக்கும் பொழுது ஒரு வசியத் செய்தார், நான் இறந்துட்டார், என்னை நெருப்பில் போட்டு கரிக்க வேண்டும். கரித்து இந்த சாம்பலை எடுத்து பகுதி சாம்பலை காற்றிலே ஊதிவிட வேண்டும், பகுதி சாம்பலை கடலிலே கரைத்துவிட வேண்டும் என்பதாக அவர் வசியத் செய்துவிட்டு சென்றார். அதன்படியே அவர் இறந்த உடனே அப்படியே செய்தார்கள். இப்படி கரைத்து விட்டு தெரிந்ததற்கு பிறகு அந்த சாம்பல்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அல்லாஹ் தஆலா மனிதனாக உருவாக்கினார். ஆகுது என்றால் ஆகிவிடும், அத்தனை சக்தி பெற்ற ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனை மனிதனால் ஆகும் என்றான். அந்த சாம்பலை மனிதனாகியது. கேட்டான், நீ ஏன் இப்படி செய்தாய், இப்படி ஏன் சொல்லிவிட்டு சென்றாய்? அவன் சொன்னான், யா அல்லாஹ் உன்னுடைய பயத்துல நான் அப்படி, ஏன்னா நான் அவ்வளவு பாதக செயல்களை செய்திருக்கிறேன், மாபாதக செயலை செய்திருக்கிறேன். உன் முன்னால உன் முகத்துல எப்படி நான் முழிப்பேன் என்று என்னால சிந்தித்து கூட பார்க்க முடியல, அதனாலதான் நான் எடுக்கிறேன்னு நினைச்சேன். அப்படியானால் என்னால் அந்த சாம்பலை திரும்ப மீட்ட முடியாது என்று எண்ணினாயா என்று அல்லாஹ் கேட்டான். இல்லை, அப்படியெல்லாம் நான் எண்ணவில்லை, என்னுடைய பயம் எனக்கு ஒன்றும் முடியவில்லை. எப்படி வாத்தியாருடைய பயத்துல பிள்ளை நாளைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறதோ அதுபோன்றுதான் உன்னிடத்தில் நான் வர முடியாது, வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்வேன். அல்லாஹ் தஆலா என் மீது உண்மையிலேயே உனக்கு பயம் இருக்கிறதா? ஆம், அப்படியான உன்னை நான் மன்னித்தேன் என்று அல்லாஹ் மன்னித்தான் என்ற வரலாற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். எனவே சாம்பலாக ஆக்கினாலும் சரி அல்லது உருத்தெரியாமல் ஆக்கப்பட்டாலும் சரி அதாபுல் கபூர் நடந்துவிடும் ஏதோ ஒரு வகையிலே அல்லாஹ் அதற்கு ஆற்றல் கொள்வார். கணித்திற்குரிய பெருமக்களே, இன்று நாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பூமி எப்படி விரிய முடியும், எப்படி சுருங்க முடியும் என்று நாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சமீபத்தில் நமக்கு வந்த சுனாமி நமக்கு அதில் ஒரு அருமையான பாடத்தை தந்துவிட்டது. சுனாமி ஏற்பட்ட பொழுதுதான் சொன்னார்கள், இந்த பூமி மேல பார்க்கறதுக்கு சேர்ந்திருக்கிற மாதிரி இருக்குது, உள்ள பல பள்ளங்கள் பல பாலங்கள் இருக்கு. செவரு தேங்காய்க்காக உடைக்கப்பட்ட தேங்காய் மாதிரி பூமி. ஒரு தேங்காயை உடைச்சிட்டு திருப்பி எடுத்து ஒட்ட வச்சா எப்படியோ அது மாதிரி தான் பல பாலங்கள், அது ஒன்று திரப்பட்டு வெளியிலே ஒரு மூடி போட்டு அது பூமியாக இருக்கிறது. உள்ளே 100 மைல் அளவுக்கு பாலங்கள் இருக்கின்றன. அந்த பாலங்கள் ஒன்றோடொன்று நகரும் பொழுதுதான் இந்த சுனாமி போன்ற மிகப்பெரிய பேரழிவாலை ஏற்படுகிறது என்பதை அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்ன சொல்கிறார்கள்? மேலே ஒன்று சேர்ந்ததை கொண்டே இருக்கிறது, உள்ளே பலவிதமான பிளவுகள் இருக்கிறது. உள்ளே உள்ள பிளவு நமக்கு தெரியவில்லை. அப்படியானால் அப்படி பிளவு ஏற்படுகின்ற பொழுது மண்ணறையில் மனிதனை வைத்ததற்கு பிறகு அங்கு நெருக்குதலும் அங்கு விரித்தலும் என்று ஏன் சாத்தியமில்லை? சராசரி வெயில் காலங்களிலே நிலங்களுக்கு போனாலே வெடிப்புகள், ஒவ்வொரு வெடிப்புகளும் எவ்வளவு ஆழமான வெடிப்புகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். வெடிப்பு சாத்தியமான ஒன்று. கணியத்திற்குரிய பெருமக்களே, சுனாமி அலையின் பொழுது கடலிலே இருக்கின்ற அந்த பகுதி திடீரென்று ஒரு 10,000 அடி பேர்ந்து விழுந்த பொழுது அந்த இடத்தில் தண்ணீர் அப்படியே கொப்பளிக்க ஆரம்பிக்கிறது. கொப்பளித்த உடனே அது அப்படியே வந்து
அழிவு பேரலையாக வந்து விடுகிறது என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அழகாக்கு நாள் சிறு தேங்காயை ஒட்டி வைத்ததை போன்றுதான் பூமி. எனவே ஷரியத்தின் பிரகாரம் பூமியிலே நெருக்கலாம், பூமியிலே அதாபு செய்யலாம் என்றால் அது ஒன்றும் சாத்தியமில்லாத காரியம் அல்ல. வெளியிலே மூடப்பட்டிருக்கிறது, நாம் மண்ணை போட்டு மூடிவிட்டோம், உள்ளே என்ன நடக்கிறது என்பது நாம் அறிய முடியாது. சேருவதும் விரிவதும் பூமிக்குள் சாத்தியமான ஒன்றுதான் என்பதை எத்தனை இடங்களில் காலி இடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால் தான் நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது. எத்தனை இடங்களில் தண்ணீரும் இல்லாமல் காற்றும் இல்லாமல் காணியான இடங்கள் பூமிக்குள்ளே வெடிப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை விஞ்ஞானியிடத்தில் கேட்டு பாருங்கள் தெரியும். எனவே அந்த ரீதியிலே இந்த அதாபுல் கபர் என்பது நடக்கக்கூடிய நிச்சயமான ஒன்றுதான் என்பதை நாம் பார்க்கின்றோம். கணேசத்துக்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாகிவிட்டார்கள். அவர் மதீனாவுடைய நாட்டாண்மைக்காரர் வேறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஸஅத் வந்து விட்டார், குமூலி செய்திக்கும் உங்கள் தலைவர் வருகிறார், எழுந்திருங்கள் என்று சொல்வார். எழுந்திருக்கு மரியாதை செய்யுங்கள் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு மதீனாவில் உள்ள எல்லா மக்களிடத்திலையும் ஒரு மரியாதைக்குட்பட்ட ஒரு மனிதர். அவர் இறந்து போய்விட்டார். அந்த ஜனாதாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெருவரல் மீது ஊண்டி ஊண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸ் நூல்களிலே இந்த சம்பவம் காணப்படுகிறது. பெருவரலில் ஊண்டி ஊண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களில் ஒருவர் கேட்பார், யா ரசூலல்லாஹ், இடம்தான் விசாலமாக இருக்கிறதே, ஏன் தாங்கள் இவ்வளவு பெருவரலை ஊண்டிக்கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, இல்லை, ஸஅதுடைய ஜனாதாவில் கலந்து கொள்வதற்கு பல்லாயிரக்கணக்கான மலக்குகள் பூமிக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். அவர்களும் நம்மளோடு சேர்ந்து இந்த ஜனாதா ஊர்வலத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியவில்லை, எனவே அவர்களை மிதித்துக் கொண்டு சவட்டிக் கொண்டு நீங்கள் செல்கிறீர்கள். ஆனால் நான் அப்படி இருக்க முடியுமா? மலக்கு செல்வது எனக்கு தெரிகிறது. எனவே நான் அவர்கள் கால் படாத இடம் பார்த்து கால் வைக்கின்றேன். அவர் கால் இல்லாத இடத்திலே கால் வைக்கின்ற காரணத்தினால் என்னால் நடந்து போக முடியவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தகவல் தந்தார்கள். மிகவும் சாங்கோபாங்கமாக மலக்குகள் உடைசூழ அந்த மனிதரை கொண்டு போய் தஃபன் செய்யப்பட்டது. வளமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஃபன் செய்கிற இடத்திற்கு சென்றால் சற்று நேரம் இருந்து துஆ செய்வார்கள். அந்த முறையில் துஆ செய்தவர்கள் திடீரென்று அழுக ஆரம்பிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுக ஆரம்பிக்கிறார்கள். பெருமானார் அழுவதை பார்த்து எல்லோரும் அழுகிறார்கள். அப்போது சொன்னார்கள், இன்ன அகாக்கும் செய்யுசலு, உங்களுடைய நண்பர் இப்பொழுது கேள்வி எனக்கு கேட்கப்பட இருக்கிறார். எனவே அவருக்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். இப்பொழுது உங்களுடைய சகோதரர் கேள்வி கணக்கு கேட்கப்பட இருக்கிறார், மன்னிப்பு கேளுங்கள் என்று பெருமானார் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி அழுது நீண்ட நேரம் அங்கே தங்கியிருந்து விட்டு அதிலிருந்து புறப்பட்டு வருகிறார். வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக ஸஅத் ரலியல்லாஹு வீட்டிற்கு போய் என்ன கேட்டார் தெரியுமா? ஸஅத் ஏதாவது குற்றம் செய்கிறாரா, செய்திருக்கிறாரா? ஏன் கேட்கிறீர்கள்? யார் சொல்லலாம்? இன்னஹு யுஅஸபு ஃபீ கப்ரி, அவருடைய கபரிலே அவர் வேதனை செய்யப்படுகிறது. அவருடைய விலா எலும்போடு வச்சு நொறுக்கப்படுகிறது. அதனால் தான் கேட்கிறேன், அவர் ஏதோ குற்றம் செய்திருக்கிறார். வீட்டில் உள்ளவர்கள் தகவல் தந்தார்கள், அவரிடத்தில் எந்த குற்றமும் கிடையாது, மிக கண்ணியமான மனிதர், மிக நாகரிகமான மனிதர். ஆனால் அவரிடத்தில் ஒரு சின்ன ஒரு பேணுதல் குறைவு இருந்தது. சிறுநீர், மாடு, ஆடு, இந்த சிறுநீர் விஷயத்தில் அவர் கொஞ்சம் கவனக்குறைவாக இருப்பார், அசட்டையாக இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், அதுதான் காரணம். சிறுநீரிலே பேணுதல் இல்லாமல் இருந்துதான் காரணம். இஸ்தத்திரு மினல் பௌலி, எனவே சிறுநீர் விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக எடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஆடையிலே பட்டு அப்படியே நீங்கள் தொழுகைக்கு போகக்கூடியவர்களாக இருந்து விடாதீர்கள். ஸஅதுக்கு இந்த நிலை ஏற்பட்டதற்கு காரணம் அவர் சிறுநீரில் பேணுதல் இல்லாமல் இருந்ததனால் தான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரலாற்றை காணலாம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மலக்குகள் புடைசூழ வந்திருக்கிறார்கள். அப்படி வந்திருந்தும் கூட அவரிடத்தில் ஏற்பட்ட அந்த சின்ன குற்றத்திற்காக வேண்டி அதாபுல் கபர் ஏற்பட்டது என்று சொன்னால் நீங்களும் நாமும் என்ன அத்தாரிட்டி இருக்கிறது நம்மிடத்திலே? அதாபுல் கபர் நமக்கு ஏற்படாது என்பதற்கு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதாபுல் கபரை விட்டு நம்மை முற்றுமையாக காட்ட வேண்டும். ஆனால் அன்பான பெருமக்களே, அதாபுல் கபர் இருக்கிறது என்பதை பெருமானார் இப்படி சொன்னார்கள், லவ்லா அதாபுல் கபரி லி அஹதின் லமா கான லிசாத். அதாபுல் கபர் இல்லை என்று இருக்குமானால் ஸஅதுக்கு இல்லாமல் இருந்திருக்க வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மற்றொரு சந்தர்ப்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையில் சென்றார்கள். திடீரென்று அவருடைய குதிரை தடுமாறுகிறது, கெலிக்கிறது, அவர்களை கீழே தள்ளி விடுகிற அளவிற்கு அது முரண்டு பிடிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கீழே இறங்கிவிட்டார். இறங்கியவுடன் கேட்டார்கள், இங்கு ஏதும் கபர் இருக்கிறதா என்று கேட்டார். சஹாபாக்கள் விளக்கம், ஆமாம், 2 கபர் இருக்கிறது. அந்த இடத்தை கடக்கும் பொழுதுதான் குதிரை இந்த அட்டகாசம் பண்ணி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 2 கபரில் உள்ளவர்களும் வேதனை செய்யப்படுகிறார். ஒரு பெரிய பாவங்களுக்காண்டி அல்ல,
கணேசத்திற்குரிய பெருமக்களே, ஹதீஸிலே என்ன கிடைக்கிறது? சில குற்றங்களுக்கு நரகத்திலே தண்டனை, சில குற்றங்களுக்கு கபரிலே தண்டனை. அப்படி உள்ள கபரிலே தண்டனையுடைய குற்றத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்கிறார். இந்த ரெண்டு பேரும் அதாபு செய்யப்படுகிறார்கள். விலா எலும்போடு வைத்து நொறுக்கப்படுகிறது. ஆனால் இவர்கள் ஒரு பெரிய பாவம் செய்தவர்கள் அல்ல, கபீர் என்று சொல்லப்படக்கூடிய பெரும்பாவம் செய்தவர்கள் அல்ல. ஒருவர் சிறுநீரில் அஜாக்கிரதையாக இருந்தார், மற்றொருவர் போர் சொல்லிக் கொண்டு இருந்தார். அப்படி வருவாரு, அப்படி செய்தி கேட்டு உடனே தலத்தில் போட்ட மாதிரி அப்படியே பற்றி பெற்று அந்த செய்தி பாருங்கள். கோல் சொல்லக்கூடியவராக இருந்தார், ஒருவர் சிறுநீரில் இருந்தே கவனக்குறைவாக இருந்தார். இந்த ரெண்டு பேரும் அதாபு செய்யப்படுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற இந்த தகவல், அதாபுல் கபர் என்பது ரெண்டு குற்றங்களுக்கு பிரதானமாக செய்யப்படுகிறது. கோல் சொல்வதற்காகவும் சிறுநீர் விஷயத்தில் நாம் பாரம்பரியமாக இருக்கிற காரணத்திற்காக. நம்ம எத்தனை பேர் இப்படி இப்போ உள்ள ஸ்டைல் பேண்ட், அந்த பேண்டை கரெக்ட முடியாததுக்காக அப்படியே அடிச்சு விட்டு சாம வந்துடலாம். கணேசத்திற்குரிய பெருமக்களை, அது சுத்தம் செய்து தொழுகக்கூடிய நேரத்தில் அதை சுத்தம் செய்து அதை முறையாக நாம் சுத்தம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனை இல்லாமல் போவது மன்னரை வேதனைக்கு வழிவகுத்து விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துடிக்கிறது இந்த குதிரை, காரணம் இங்கே ரெண்டு கபர் வேதனை செய்யப்படுகிறது என்று சொன்ன பெருமானார் உடனே அங்கு கிடந்து ஒரு மட்டையை எடுத்தார்கள். அந்த மட்டையை இரண்டாக பிளந்தார்கள். இரண்டாக பிளந்து ஒவ்வொன்றிலையும் ஒன்றை நட்டினார்கள். நட்டிவிட்டு சொன்னார்கள், இந்த ரெண்டும் காயாமல் இருக்கும் காலமெல்லாம் இந்த மன்னரை வாசிக்கு அதாவில் லேசாக்கப்படும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு வந்தார். அந்த பாரம்பரியத்தில் தான் இன்று நாம் கபரிலே அடக்கின்ற பொழுது ஏதாவது செடியை கொண்டு வந்து நாம் நட்டுகிறோம். அந்த செடி செய்கின்ற தஸ்பீ அந்த மனிதனுக்கு கிடைக்கிறது. செடி செய்கின்ற தஸ்பீ அந்த மனிதனுக்கு கிடைக்கின்றது. எனவே அந்த செடியின் மூலமாக அந்த மனிதனுக்கு அதாவது லேசாக்கப்படுகிறது என்பதற்கு ஆதாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டையை நட்டியதுதான். இங்கே இன்னொரு செய்தியும் சொன்னார்கள், வேதனை செய்யப்படுவது இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் தெரிகிறது, ஆனால் மனிதனுக்கு மட்டும் தெரிவதில்லை. மனிதனுக்கு தெரிந்தால் ஒருவனும் கபரை கொண்டு போய் அடக்கப் போக மாட்டான், பயந்து பாதியிலேயே போட்டுவிட்டு வந்து விடுவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவலும் தந்தார். மன்னரில் வேதனை இருக்கிறது, போட்ட உடனே வேதனை வந்துடும் தெரிஞ்சா போகவே மாட்டான், இங்கே இடவெளியிலே போட்டு வந்து. அதனால அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு மரமண்டை ஆக்கிட்டா, அது விஷயத்துல ஞான சூனியன் ஆக்கிட்டான், அவனுக்கு தெரியாம ஆக்கிட்டா. சராசரி இந்த குதிரை ஜீவராசிகள் அத்தனைக்கும் தெரிகிறது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. ஜீவராசிகள் அத்தனைக்கும் தெரிகிறது. ஜீவராசிகள் உண்மையிலேயே மகத்தான ஆற்றல் பெற்றவை. நமக்கு இல்லாத பல ஆற்றல்கள் அந்த ஜீவராசிக்கு இருக்கிறது. நாம தான் பெரிய அளவிற்கு அறிவாளி என்று சொல்றோம். கிடைக்கிற நம்ம கிடைக்கிற அந்த நாயினுடைய உதவியைத்தான் நட வேண்டும். கேவலம் நாயுடைய உதவியைத்தான் நட வேண்டும். துப்பறியும் நாய் என்று பெயர் வைத்துக் கொண்டு நாய் பின்னாலேயே ஓடுற 10 பேர் பின்னாலே ஏன்னா அறிவாளியா இருக்கிற இன்டர்நெட்டை படைச்சிருக்கிறியா, நீ ஏன்டா அந்த நாய் பின்னால போறான்னு நம்மளால கேட்க முடியல. ஏன்னா நாய் நம்மளோட அறிவாளியா இருக்கிற விஷயம். அது மாதிரி இந்த மறைந்த பூமியில் நடக்கின்ற ரகளைகள், பூமியில் நடக்கின்ற அதாபுகள் அவைகளுக்கு தெரிகின்றன. குஜராத்திலே பூகம்பம் ஒரு சமயத்தில் ஏற்பட்ட பொழுது ஒரு அதிசயம் நடந்தது. தினத்தந்தி பத்திரிகையிலே வெளியிட்டிருந்தார். என்ன அதிசயம் தெரியுமா? ஒரு 12ஆவது மாடியிலே குடியிருக்கக்கூடிய ஒரு நாய் தன்னுடைய எஜமானியை கையை போட்டு பிராண்டுகிறது. அவள் விரட்டி பார்க்கிறாள், விடவில்லை. பிராண்டி அவளை பிடிச்சி வழியா இழுத்துட்டு வந்து வெளியில தெருவில் உணவு நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு உள்ள போய் யார் யார் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பிராண்டி எடுத்து வெளியில வரும். என்ன செய்தி என்று அவர்கள் தெரியவில்லை. ஆனால் அந்த கட்டடத்தில் இருப்பவர்கள் பெருவாயானவர்களை வெளியில அது கடத்தி கொண்டு வந்து விட்டது. அதன் பிறகுதான் திடீரென்று அவர்கள் பார்வையிலேயே படார் என்று வெடித்து அந்த கட்டடம் உள்ளே போனதை மக்கள் கண்டார். செய்தியிலே வந்த ஒரு செய்தி, சாதாரண ஒரு நாய்க்கு பூகம்பம் எப்படி ஏற்படுகிறது என்பதை அவர்கள் அது தெரியக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இருக்கிறது. நாய் தெரிந்திருக்கிறது தன்னுடைய எஜமானியை காப்பாற்ற. சீனாவில ஒரு அடிக்கடி பூகம்பம் நடைபெறக்கூடிய பகுதி. இந்தோனேஷியானா அடிக்கடி பூகம்பம், அது அவங்களுக்கு அது சர்வசாதாரண பேர். பூமி இன்னைக்கு ஆட்டலன்னா ஏண்டா தாலாட்டு பாடலான்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி அவருக்கு படைப்பு. அது மாதிரி சீனாவிலே ஒரு பகுதி, அங்கு பூகம்பம் அடிக்கடி வரக்கூடிய பகுதி. அங்கே இந்த மக்கள் எல்லாம் பூகம்பம் இன்று வருமா வராதா என்று கண்டுகொள்வதற்காக வேண்டி ஒரு குளத்துல போய் மீனை பார்ப்பாங்க. அந்த மீன் மேல வந்துருச்சுன்னா இன்னைக்கு பூகம்பம் வருதுன்னு அர்த்தம். மீன் உள்ளே கிடக்காமல் மேல வந்து துள்ளிக்கிட்டு இருக்குன்னா நீ பூகம்பம் வருது என்று அர்த்தம் என்று கண்டுகொள்வார்கள் என்பதாக செய்தி பத்திரிகையில வெளியிட்ட செய்தியெல்லாம் பார்ப்போம். கணேசத்திற்குரிய பெருமக்களை, ஆக நம்மை விட இந்த பூமிக்கு கீழால் நடக்கக்கூடிய அதிசயங்களை அவைகள் தெரிந்திருக்கின்றன. அவைகளை கூப்பிட்டு இன்னைக்கு மன்னரை மறுமுகத்தை தலைப்பா கொடுத்திருந்தா நிறைய செய்திகளை விளக்கும். ஆனால் நம்ம போய் பார்க்காத காரணத்தினால அதிகமா விளக்க முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தகவல் தந்தார்களோ அதோடையே தான் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. கணேசத்திற்குரிய பெருமக்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னும் நல்லோர்கள்
இவர்கள் போன்றவர்களுக்கு மண்ணறை வேதனை இருக்காது, கிடையாது என்பதை ஹதீஸ் ஷரீஃபில் அதையும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. மண்ணறையிலே அவர்களின் பக்கத்தில் மண்ணு கூட தீண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அன்பியா வல் அவுலியா ஷுஹதாக்கள், புனித போராளிகளுக்கும் இன்னும் நபிமார்களுக்கும் இறைநேசர்களுக்கெல்லாம் மண் வேதனை கிடைக்காது, மண் வேதனை ஏற்படாது என்பதாக சொல்லித் தரப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்திலே சொன்னார்கள், இன்ன அஃதல் ஐயாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, நாளிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. ஏனென்றால் அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள், அன்றுதான் உலகம் அழியும் நிலையும் ஏற்படுகிறது, அன்றுதான் நிலநடுக்கமும் உலகம் அழிய போக்கூடிய நேரத்தில் பெரும் நிலநடுக்கம் அன்றுதான் ஏற்படும் என்று சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனக்கு நிறைய செலவாத்து சொல்லுங்க, வெள்ளிக்கிழமை அதிகமா எனக்கு செலவாத்து சொல்லுங்க என்று சொன்னார். உங்க செலவாத்து எனக்கு எடுத்து சொல்லப்படுகிறது, எடுத்து காட்டப்படுகிறது, எனவே நிறைய செலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னார். ஹதீஸ் ஷரீஃபில் விளக்கம் தருவார்கள், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய அமல்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டப்படுகிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் நம்முடைய அமல்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நாம் என்னென்ன செய்தோம் என்ற கணக்குகள் பெருமானாருக்கு தகவல் தரப்படுகிறது. நாம் நல்லது செய்திருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், கெட்டது செய்திருந்தால் நமக்காண்டி துஆ செய்கிறார்கள் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் காணப்படுகிறது. எனவே வியாழக்கிழமை நம்முடைய அமல்களை பார்த்து மனம் வெறுத்த நிலையிலே பெருமானார் சங்கடப்பட்ட நிலையிலே இருக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை நாம் அவர்களுக்கான நிறைய செலவாத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி செலவாத்து சொல்லுவோமே ஆனால் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்து நம்முடைய குற்றங்கள் மன்னிப்பதற்கு அவர்கள் காரணமாக இருப்பார்கள் என்பதற்காக வேண்டி வெள்ளிக்கிழமை அதிகமாக செலவாத்து சொல்லணும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், கீழே யார சொல்லலாம், கைப்பற்றோரது வரைக்க செலவாக்கணும், எங்களுடைய செலவாக்கி எப்படி உங்களுக்கு எடுத்து காட்டப்படும்? வகது ரமம்த, நாம் கேட்கிற மாதிரி கேள்வி, நீங்க தான் மண்ணோடு மண்ணாக போயிருப்பீர்களே, மண்ணறையில் வைக்கப்பட்ட நீங்கள் மண்ணோடு மண்ணாக போயிருப்பீர்களே, அப்படி இருக்கையில் உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும் என்று நண்பர்கள் கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹரம அலல்லாஹி அன் தஅகுல அஜ்சாதல் அன்பியா, இந்த பூமிக்கு அல்லாஹ் ஹராமாக்கிட்டான் நபிமார்களுடைய ஜஸதுகளை தொடுவதை ஹராமாக்கி விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ தாவூதிலும் திருமுஸ்லிம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவுஸ் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி இதை ஆதாரபூர்வமாக அறிவிக்கிறார். நபிமார்களுக்கு மண் தொடாது. ஏன்? சாதாரண ஒரு நெல்லு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நெல்லு, இந்த பூமி எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தது, அதுல கொண்டு இரும்பு போட்டால் கூட அது திரும்ப ஆற்றல், எவ்வளவு பெரிய பொருளை போட்டாலும் கூட அது உருப்பு தருவாம ஆக்கிவிடும், துருப்பிடித்து அது சக்தி இல்லாமல் ஆக்கிவிடும். அப்படிப்பட்ட அந்த பூமியில ஒரு விதை நெல்லை கொண்டு போட்டு பாருங்கள், கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி விதை நெல்லை போட்டீங்களேனால் அந்த பூமியால் அந்த நெல்லை தொட முடியவில்லை. ஏனென்றால் அந்த நெல்லிலே ஜீவன் இருக்கிறது, முளைப்பிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது, முளைப்பிக்கும் சக்தி இருக்கிற காரணத்தினால் அந்த நெல் அதை தொட முடியாது. அதற்கு பதிலாக என்ன ஆகிறது, அந்த நெல்லு குறுத்து விட்ட உடனே பூமி வழிவிட்டு விலை நிற்கிறது. அந்த குருத்து மயிலை விட குருத்த ஒரு பொருத்துத்தான் அது வெளியாகின்ற பொழுது இந்த பூமி விலகி வழிவிடுகிறது. எல்லாவற்றையும் திரும்பாக்கக்கூடிய அந்த பூமி அந்த நெல்லை தொட முடியாது. ஏனென்றால் அதில் ஜீவன் இருக்கிறது என்றால் நபிமார்களுடைய ஜஸதுகளையும் இறைநேசருடைய ஜஸதுகளையும் தொட முடியுமா என்பதை நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். புகாரி ஷரீஃபிலே மஸ்ஜித் பள்ளிவாசல் என்ற பாடத்தினுடைய தொடரிலே சில சம்பவங்களை விளக்கிறார்கள். அது ஒரு சம்பவம், மதீனாவிலே ஒரு சமயத்தில் கட்டடத்தை பழுது பார்க்கப்பட்டது. பழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவை சுற்றி பழுது பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டத்திலே திடீரென்று ஒரு இடத்திலே கால் தென்படுகிறது. கால் அப்படியே இருக்கிறது. காலை பார்த்த உடனே சஹாபாக்கள் நாம் பதறி அடித்துக் கொண்டு யாருடைய காலாக இருக்கும், யாருடைய காலாக இருக்கும் என்று சங்கடப்படுகிறார்கள். கடைசியில் மிக நீண்ட வயது படைத்த ஒருவரை அழைத்து வந்து அந்த காலை காட்டிய பொழுது மாஹிய இல்லா கதம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, வாஹிய இல்லா கதம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இது உமர் ரலியல்லாஹுடைய பாதம் தான், இது ரசூலுல்லாஹுடைய பாதம் அல்ல என்பதாக சந்தேகத்தை நிவர்த்தி செய்தார்கள் என்ற வரலாறு புகாரிலே பதிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாக்களும் அடங்கப்பட்டிருக்கின்ற அந்த 3 பேர்களும் அடங்கப்பட்டிருக்கின்ற அந்த ரவுதாவிலே கால் தெரிகிறது என்றால் அந்த கால் நீண்ட காலத்திற்கு பிறகு அப்படியே காலாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் தஆலா நபிமார்களையும் சஹாபாக்களையும் மாற்றி வைத்திருக்கிறார். ஒன்றும் செய்ய முடியாது. புகாரி வரக்கூடிய அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், உஹது களத்திலே எங்க அத்தா யுத்தத்துக்கு போகும்போதே சொல்லிட்டு போனாங்க, உஹதிலே சொர்க்கவாடை அடிக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றார். உஹதிலே சொர்க்கவாடை அடிக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றவர்கள் அந்த உஹது களத்திலே வஃபாத்தாயிட்டார். உஹது களத்தினுடைய நிலை என்ன தெரியுமா? 70க்கு மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் ஷஹீதானதினால் 70 குழிகளை தோண்ட முடியாம 70 குழிகளை தோண்ட முடியாம ஒரு குழியில 2-3 பேர்களை போட்டு அடக்கினார்.
அதிலே அதிகமாக குர்ஆனை மனப்பாடம் செய்திருந்தவர்களை கீழே போட்டு அடக்குவார்கள். ஏனென்றால் அவரை மண் தோண்டாது, அதன் பரக்கத்தினால் அதற்கு மேலுள்ளவர்கள் மண் தொடாது. குர்ஆனை மனதிலே ஏந்தி இருக்கக்கூடிய அதிலே அமைச்சி செய்யக்கூடியவர்களை மண் தொடாது. ஏனென்றால் குர்ஆன் அல்லாஹ்விற்கு பிரியமான ஒன்று, அதை தீண்டுவதற்கு அந்த மண்ணுக்கு அதிகாரம் இல்லை. எனவே அந்த சஹாபாக்களிலே யார் பெருமானார் சொல்வார்கள், 3 சஹாபியை ஒரு குடியிலே போட்டு அடக்கின்ற பொழுது யார் அதிகமாக குர்ஆனை ஓதினார்கள் என்று பாருங்கள், அவர்களை கீழே வையுங்கள், மற்றவர்களை அதற்கு மேலே வைத்து அடக்குங்கள் என்று சொல்வார்கள். அப்படித்தான் 70 பேர்களும் என்று அடக்கப்பட்டது. ஜாபிர் அல்லா சொல்றாங்க, அப்துல்லா இப்னு ஜாபிர் சொல்றாங்க, ஜாபிர் அல்லாவுடைய மகன் அப்துல்லா சொல்றாங்க, நான் இவ்வளவு நெடுமர மாதிரி ஒரு மகன் இருக்கிறேன், எங்க அத்தாவுக்கு ஒரு தனி கொழி கொடுக்கக்கூடிய என்னால முடியாம போயிடுச்சு. நெடுமர மாதிரி நான் இருக்கிறேன், நான் எங்க அத்தாவுக்கு ஒரு தனியா ஒரு கபூர் வெட்டி கபூர் புதைக்கிறதுக்கு வழி இல்லாம நான் போயிட்டேனே, நான் பெரிய துரதிருஷ்டம் அல்லவா, எங்க அத்தா என்ன செய்ய முடியும், கபூர் தனியா கொடுக்கறியே, ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் என்ன செய்வது, அடக்கி ஆகிவிட்டது, முடிந்தாகிவிட்டது, இனிமேல் என்ன செய்ய முடியும். ராத்திரிலாம் உட்காந்து யோசிப்பேன், என்ன செய்யலாம் யோசிச்சு போச்சு. எனக்கு தூக்கமே கிடையாது. ஒரு நாளாச்சு, 2 நாளாச்சு, 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, கிட்டத்தட்ட நான் முடிவெடுப்பதற்கு 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசமா எனக்கு நிம்மதியே இல்லை. நம்ம தப்பனாவுக்கு ஒரு தனி கபர் கொடுக்காம போயிட்டோமே, இவ்வளவு பாக்கியமற்றவனாக போயிட்டோமே என்று நான் அழுதுட்டே இருந்தேன். 6 மாசத்துக்கு பிறகு துடிச்சல் வந்துச்சு. என்ன ஆனாலும் பரவாயில்லை, புகாரில் சொல்லியிருந்தது, என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு நான் துணிஞ்சு யாருக்குமே தெரியாம இரவு நேரத்தில் உஹதுக்கு போய் அப்படியே கபரை நான் என் தப்பனார் அடக்கப்பட்டிருந்த இடத்துல போய் கபரை தோண்டி பார்த்தால் என்னுடைய தகப்பனார் இப்பொழுதுதான் வைக்கப்பட்டதை போன்று அப்படியே இருக்கிறார்கள். அவர்கள் மேனியில் உள்ள அந்த இரத்த காயங்கள் கூட, ரத்தம் கூட கட்டியாக ஆகவில்லை, உரையிருக்கு, அப்படியே இருக்கிறார்கள். அவர்கள் மேலே இருக்கிறார்கள், அவருக்கு கீழாக 2 பேர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் அப்படியே அலாக்கா தூக்கி வந்து தனியாக ஒரு இடத்திலே தோண்டி அவர்களை கபரை நான் ராத்திரிக்குள் அடக்கி விட்டு காலையில் வந்தேன் என்ற செய்தி அதற்கு அப்துல்லா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார்கள். 6 மாதங்களுக்கு பின்னாலும் கூட அந்த இரத்தம் கூட ஈரத்திலே உரையும். நம்முடைய உடம்புல இருந்து ரத்தம் வந்தால் வந்த கணமே அது உறைந்து போய்விடும். வெளியில் வந்தவுடன் உள்ளே இருக்கிற வரைக்கும்தான் அது ரத்தம், வெளியில வந்து விட்டால் ரத்த கட்டியாக ஆகிவிடும். அப்படி உள்ள அந்த ரத்தம் 6 மாதங்களாக ரத்தம் கூட காயவில்லை. ஆனால் என்ன முடியும் இந்த மண்ணினால்? இந்த மண்ணுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது? ஹயாத்து என்று சொல்லப்படக்கூடிய, ஜீவன் என்று சொல்லப்படக்கூடிய இறையச்சமும் இறை அன்பும் இருக்கக்கூடியவர்களை இந்த மண்ணினால் ஒன்றும் செய்ய முடியாது, கிழிக்க கூட முடியாது. அவர்களுடைய கஃன் தொடையை கூட தாண்ட முடியாது, கஃன் தொடையை கூட தீண்ட முடியாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதனால் தான் பல பெரியார்களுடைய மன்னரைகளை தோண்டப்பட்ட பொழுது அப்படி ஜீவனோடு இருந்ததாக வரலாற்றிலே பல இடங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதாவது கபரு நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்று என்று நாம் சொல்லுகின்ற போதே அது சில காரணங்களினால் அதாவது கபரு லேசாக்கவும் படுகிறது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகவல் தருகிறார். அதாபுல் கபரு ஜன்னத்துல் பக்கீயிலே அடக்கப்படுபவர்களுக்கு அதாபுல் கபரு இருக்காது. ஜன்னத்துல் பக்கீ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திற்கு பக்கத்தில் உள்ள அந்த ஜன்னத்துல் பக்கீயிலே அதில் அடங்கப்படுவதற்கு அதாபுல் கபரு கிடையாது. ஏன் இல்லாமல் போகுது என்றால் அங்கே போகக்கூடிய மற்ற அத்தனை பேரும் ஜன்னத்துல் பக்கீக்கு துஆ செய்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்வதற்கான போகக்கூடிய மக்கள் சலாம் சொல்லிவிட்டு அடுத்த வேளையாக பாத்திமா நாயகம் அடங்கி இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் சலாம் சொல்லிவிட்டு வருவோம். சஹாபாக்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள், கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அடங்கியிருக்கிறார். இந்த சஹாபாக்கள் என்றால் சராசரி ஒரு எந்த வரியில்லாவாக இருந்தாலும் சரி, சராசரி ஒரு சஹாபிக்கு ஈடல்ல என்பது நம்முடைய கொள்கை. எவ்வளவு பெரிய அக்தாபாக இருந்தால்தான், அபுதாலாக இருந்தால்தான், இறைநேசரின் மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் சரிதான், சின்ன ஒரு சஹாபிக்கு ஈடாக முடியாது என்பது கொள்கை. அப்படிப்பட்ட அற்புதமான சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் அடங்கப்பட்டிருக்கிற அந்த மன்னரையிலே அவர்களுக்கான சலாம் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மன்னரை வாசிக்கு அதாவது லேசாக்கு லேசாக்கு என்று சொல்லி சொல்லி துவா கேட்டு கேட்டு அந்த இடத்திலேயே யார் வைக்கப்பட்டாலும் அதாபில்லாமல் ஆக்கப்படுகிறார்கள். அதாபுல் கபர் கிடையாது என்பது சொல்லி தரப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதை போன்றே காந்தி பிறந்த நாளிலே சில கைதிகளுக்கு விடுதலை கொடுப்பார்கள் நம்முடைய நாட்டிலே. அதுபோன்று வெள்ளிக்கிழமை என்று எல்லா அதாபுகளுக்கும் எல்லா கபர்களுக்கும் அதாபு லேசாக்கப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு ஆலிம் ஒரு ஊருக்கு நடந்து சென்றால் 40 நாள் வேதனை, கபருடைய வேதனை நீக்கப்படுகிறது என்பது ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஆலிம் நடந்து சென்றால் 40 நாள் வேதனை இல்லாமல் ஆகும். ஏன் இல்லாமல் ஆகுதுன்னா
அது ஒன்றுமல்ல, அவர் எந்த ஆளும் நல்ல மனிதனாக இருந்தால் ஒரு ஊருக்கு போனா துஆ செய்வாரு, யா அல்லாஹ் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன், இந்த பொருட்டினால இங்க யார் யாரெல்லாம் அதாவது செய்யப்படுவதோ அவர்களை எல்லாம் நீ லேசாட்டாங்க. ஒரு ஊருக்கு வந்தா நல்ல மனிதர்கள் வந்தார்கள் என்றால் துஆ செய்வார்கள். உதாரணமா சென்னைக்கு அவர்கள் வருகிறார்கள் என்றால், அல்லாஹ் சென்னைக்கு நான் வந்திருக்கேன், இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பரக்கத்தை கொடுப்பாயாக, இந்த ஊரிலே நீ செழிப்பை ஏற்படுத்துவாயாக, யா அல்லாஹ் இந்த ஊரிலே இயற்கை சீற்றத்தை தடுப்பாயாக என்றெல்லாம் துஆ செய்வார்கள். நல்ல மனிதர்கள் சும்மா வரமாட்டார்கள். அவர்களுடைய துஆவின் காரணமாக இது போன்ற மன்னர்களுக்கு லேசாக்கப்படுகிறது என்பது விளக்கங்கள் சொல்லித் தரப்படுகிறது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு காட்டு வழியாக போனார்கள். ஒரு இடத்திலே மன்னரை வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். விலா எலும்போடு வைத்து நொறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உடனே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இந்த மன்னரை வாசிக்கு லேசாக்குவாயாக. நல்ல மனிதர்கள் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அந்த முறையில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டார். அதன் பிறகு இவர்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். நீண்ட நெடிய காலங்களுக்கு பிறகு திரும்பவும் அந்த வழியாக வந்தார். வந்து பார்த்தா அந்த கபருஸ்தான் முன்னால இருந்தது மண்ணு, வயரோடு வயிறு, எலும்போடு எலும்பு நொறுக்கப்படக்கூடிய அந்த காட்சியில பார்த்த அந்த கபரு இப்பொழுது தலைமாட்ட ஒரு மலக்கு, கால் மாட்ட ஒரு மலக்கு நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியம் போச்சு. அல்லாஹ் தஆலா இவ்வளவு கௌரவத்தை கொடுக்கிறானே இந்த மன்னரைக்கு, கால் மாட்டில் ஒருவர் பாதுகாப்பு, தலைமாட்டில் ஒருவர் பாதுகாப்பு. இதை பார்த்த உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், நம்ம செஞ்ச துஆவனாலதான் அல்லாஹ் இப்படி செஞ்சுட்டான். சென்ற முறை வந்திருக்கும் பொழுது இந்த மன்னரை லேசாக்கு நாம் கேட்டோம், அல்லாஹ் கபூல் செய்து இந்த மன்னரை வாசிக்கு மன்னரை அதாபை நீக்கிவிட்டு இதுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை அல்லாஹ் வந்திருக்கிறார் என்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டு, சரி எதுக்கு நாமளாவது நினைச்சு கொண்டிருக்க வேண்டாம், அல்லாஹ்வுடைய வாயினால் அதை சொல்லட்டும் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. யா அல்லாஹ் சென்ற முறை வரும்போது நான் பார்த்தேன் இந்த மன்னரை அதாப் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது, இப்பொழுது பார்த்தால் தலைமாட்டில் ஒரு மலக்கு, கால் மாட்டில் ஒரு மலக்கு நிற்கிறாரே, என்ன செய்தி என்று கேட்கிறார். அப்படிலாம் சொன்னா, ஈசாவே உங்களுடைய துஆவனால மட்டும்தான் நான் இப்படி செஞ்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? உங்க துஆவனால மட்டும்தான் நான் இப்படி செஞ்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஈசா இல்லை இல்லா எல்லாம் கேட்டேன், இல்லை நீ துஆ செய்தி. ஆனால் அதற்கு பிறகு அவருடைய மனைவி கர்ப்பமாக இருந்த நிலையிலே அவர் விட்டு சென்று விட்டார். அதற்கு பிறகு அவருடைய மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தை 7 வருடங்களானது. அதை பள்ளிக்கூடத்திற்கு மதரசாவுக்கு அனுப்பி வைத்தார். மதரசாவுடைய ஆசிரியர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிக் கொடுக்க அந்த குழந்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னது, அந்த சொன்ன பறக்கத்தினால அதாபை லேசாக்கி அங்கு மலக்குகளை நான் காவலுக்கு வைத்திருக்கிறேன், அந்த கபர்வாசிக்கு மதிப்பையும் உயர்வையும் நான் கொடுத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் கூறியதாக ஒரு வரலாற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். பிள்ளைகள் மதரசாவிற்கு சென்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் நம்ம குர்ஆன் உள்ள வேதம் அல்லவா என்றால் முன்னாலே இருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமே தபால்ல பிஸ்மில்லாஹ் எழுதினாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமே தபால்ல பிஸ்மில்லாஹ் எழுதினாங்க. வயன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் எழுதினாங்க. எனவே பிஸ்மில்லாஹ்ங்கிறது முன்னாலே இருந்திருக்கு. எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வது உண்மைதான். பிள்ளை பிஸ்மில்லாஹ் சொன்ன பரக்கத்தினால் தந்தையுடைய அஸாப் லேசாக்கப்படும். அவ்வளவு அற்புதமான உண்மை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படி நல்லவர்கள் வருகை புரிவதன் மூலமாகவும் இந்த அஸாபுல் கபர் லேசாக ஆகலாம். நம்மை போன்றவர்கள் எல்லாம் மன்னரைக்கு சென்றால் பிஸ்மில்லா வபில்லா வஅலா மில்லத்தி ரசூலில்லாஹ், பிஸ்மில்லா வபில்லா வஅலா மில்லத்தி ரசூலில்லாஹ் இந்த வார்த்தைகளை சொன்னால் 40 நாட்களுக்கு அந்த மன்னரையில் அஸாப் லேசாக்கப்படும் என்றும், ஒரு ரிவாயத்திலே 40 வருஷங்களுக்கு அஸாப் லேசாக்கப்படும் என்பதாகவும் சொல்லித் தரப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மன்னரை வேதனை என்பது யதார்த்தமான ஒன்று. அதிலிருந்து நாம் தப்ப வேண்டுமே ஆனால் நம்முடைய நல்ல அமல்கள் நமக்கு துணை நிற்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாக ஆகிவிட்டார்கள். அப்போது அடக்கக்கூடிய தஃபன் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே, குளிப்பாட்டக்கூடிய நேரத்திலே பெண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள், நீங்கள் குளிப்பாட்டி முடித்து விட்டால் என்னிடத்தில் சொல்லி அனுப்புங்கள், குளிப்பாட்டி முடித்து விட்டால் என்னிடத்தில் சொல்லி அனுப்புங்கள் என்றார்கள். குளிப்பாட்டி முடித்ததாக ஒரு பெண் வந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொன்னார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேனியில் கிடந்த சட்டை, ஹக்கு என்று சொல்வார்கள், ஹக்கு என்றால் பனியன் போன்று உடம்போட ஒட்டி இருந்தார்கள். உடம்போட ஒட்டி இருந்தாலே மேல் ஆடைகள் நாம் சர்ச்செல்லாம் போட்டுக்கிறோம், ஏனால் பனியனுக்கு மேல போட்டுக்கிறோம். ஆனால் சர்ச் போல் பனியன் போன்று உடம்போட ஒட்டி இருந்த ஆடையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலற்றி கொடுத்தார்கள். என்னுடைய மகளை தஃபன் செய்யும் போது இதை முதலிலே அவருடைய உடம்பிலே அணிவித்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் தஃபன் செய்யும் மற்ற ஆடை அணியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஆம் என்னுடைய
என்னுடைய மகளுக்கு மன்னரை வேதனை தீண்டக்கூடாது என்பதற்காக வேண்டி என்னுடைய பனியினை நான் கொடுத்து அனுப்பினேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரலாற்றிலே புகாரிலேயும் இந்த ஹதீஸ் காணப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு அற்புதமான வரலாறு, ஒரு அற்புதமான வரலாறு. அப்துல்லாஹ் இப்னு உபை என்று ஒருவர், அவனுடைய வரலாறு நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்துல்லாஹ் இப்னு உபை, அவன் நயவஞ்ச கூட்டத்துடைய தலைவர். நயவஞ்ச கூட்டத்துடைய தலைவர். எல்லாத்துக்கும் மரணம் வர்ற மாதிரி அவனுக்கும் ஒரு நாள், யாரா இருந்தாலும் மரணம் ஒரு நாள் வந்துதானே தீரும். அவனுக்கும் மரணம் வந்தது. அவனுடைய ஜனாசா தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜித் நபவிக்கு கொண்டு வரப்பட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி, தொழுகை நடத்துவதற்காக வேண்டி வந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்களா இவனுக்கா, நீங்களா இவனுக்கா என்று கேட்டார். ஆம் உமரே, நான் தொழுவிக்க போகிறேன். இல்லை யா ரசூலல்லாஹ், தாங்கள் இவனுக்கு தொழுவிக்க கூடாது, தாங்கள் இவனுக்கு தொழுவிக்க கூடாது. ஹஜ்ரத் உமர் அவர்கள் மறுக்கிறார்கள். ஏன் உமரே சொல்கிறீர்கள்? இல்லை யா ரசூலல்லாஹ், இவன் ஒரு முனாஃபிக், முனாஃபிக்களுடைய தலைவன் மட்டுமல்ல, இவன் எங்களுக்கு எவ்வளவோ அநியாயங்களை செய்திருக்கிறார். அதெல்லாம் நாங்கள் பெருசாக நினைக்கவில்லை. அண்ணனை பெருமானை, உங்களை கொலை செய்வதற்கு இவன் எத்தனை தடவை முயற்சி செய்திருக்கிறார். உங்களை கொலை செய்வதற்கு திட்டுக்கட்டுவதற்கு முயற்சி செய்த இந்த பாவிக்கா தாங்கள் துவா செய்கிறீர்கள்? தாங்கள் துவா செய்யக்கூடாது, தாங்கள் தொழுகை நடத்தக்கூடாது. உமர், உமரை விடுங்கள், நான் தொழுகை நடத்தப் போகிறேன். அதற்கு உமர் அவர்கள் அடுத்த கேள்வி கேட்டார்கள். தொழுகைக்கு போகிறேன் என்று சொல்கிறீர்களே, இவன் குறித்து அல்லாஹ் ஏற்கனவே உங்களிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறான். 70 தடவை கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே உங்களிடத்தில். 70 தடவை மன்னிப்பு இவனுக்காக வேண்டி நீங்கள் 70 தடவை கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, பிற ஏன் தொழுகைக்கு போகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், 70 தடவை கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன் என்று தானே சொன்னான். என்னை பார்த்து நீ மன்னிப்பு கேட்காதன்னு ஒரு வார்த்தை சொன்னா நான் போக மாட்டேன். அவன் என்னை பார்த்து மன்னிப்பு கேட்காதன்னு சொல்லல, நீ 70 தடவை கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான். மன்னிக்கிறதும் மன்னிக்காம இருக்கிறான் அவன் இருப்போம். ஆனா நான் கேட்கிறேன், ரசூலல்லாஹ், உங்களை கொலை செய்த முயற்சித்தவன் அல்லாஹ் கூட இவனுக்கு கேட்க வேண்டாம் என்று 70 தடவை கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் தொழுகைக்கு போயிருங்க. ஆம் உமரே, நான் தொழுகைக்கு போகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு போக அதற்கு உமர் ரலியல்லாஹு பின்னால் இருந்து பிடித்து இழுக்க அவருடைய சட்டையினுடைய பின்பகுதி, ஜிப்பாவுடைய பின்பகுதி கிழிந்து விட்டது என்று கூட வரலாற்றாளர்கள் குறிப்பிடுவார்கள். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்தார். தொழுவித்து முடித்த உடனேயே அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனுடைய வசனம் அருளப்பட்டது. லா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாதா அபதா வலா தகும் ஃபீ கப்ரி. இந்த அப்துல்லாஹ் இப்னு உபைக்கு தொழுவித்தது போகட்டும், ஆனால் இனிமேல் இவன் குலாமி சேர்ந்து இனங்காட்டப்பட்ட யாருக்கும் தாங்கள் தொழுகை நடத்தக்கூடாது. அல்லாஹ் உத்தரவிடுகிறான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாதா அபதா. இவர்கள் யார் மௌத்தானாலும் அவர்களுக்கு இனிமேல் நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாது. இந்த முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் மூமின்களுக்கும் உங்களுக்கும் பெரும் இடங்கள் பண்ணி இருக்கிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் தொழுகை வைக்க வேண்டாம் என்று பெருமானார் அதைத்தான் எதிர்பார்த்தார்கள். என்னை பார்த்து அல்லாஹ் வேண்டாம் சொல்லல, அதனால நான் செய்வேன் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னபடியே ஆயத்து இறங்கி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் வலா தகும் அலா கப்ரிஹி, கபர்ல கூட இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னார். கபருக்கு கூட போகக்கூடாது என்று சொன்னார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்துல்லாஹ் இப்னு உபையை குளிப்பாட்டி தொழுகை நடத்திவிட்டு அடக்குவதற்காண்டி சென்றவர்கள் சஹாபாக்கள் வேகமாக சென்று விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இப்பொழுதுதான் வஹி வந்திருக்கிறது, நீங்கள் தொழுகை நடத்தி இருக்கக்கூடாது, இருந்தாலும் போனால் போகட்டும், நீங்கள் நடத்திவிட்டீர்கள், உங்களுடைய பெருந்தன்மை அது நடத்திவிட்டீர்கள், ஆனால் இனிமேல் யாருக்கும் நடத்த வேண்டாம் என்று சொன்னால் அதோடு இருக்காம கபர்ல கூட நிற்க கூடாது. நீங்க ஒரு கபர்ல போய் நின்று அங்க இருக்கிறவங்களுக்கு அதாவது லேசாயிரும். அதான் அதனுடைய பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபர்ல வந்து இருந்தா அங்க இருக்கிறவர்களுக்கு அதாவது லேசாயிரும். அதனால இவங்க இதுக்கு போகக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். எனவே சஹாபாக்கள் வேகமாக தூக்கி சென்று விட்டார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானார் வேகமாக செல்கிறார். இவர்கள் போவதற்குள் உள்ளே கபருக்குள் இறக்கிவிட்டார். ஜனாதாவை கபருக்குள் இறக்கிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கப்பட்ட அந்த ஜனாதாவை வெளியிலே எடுங்கள் என்றார். இறக்கப்பட்ட ஜனாதாவை வெளியிலே எடுங்கள் என்றார். வெளியிலே எடுக்கப்பட்டது. எடுத்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடை ஹக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த உடம்போடு ஒட்டியிருந்த ஆடையை கலத்தி இதை அவனுக்கு அணிவித்து அதன் பிறகு கபனடியுங்கள் என்று கூறுகிறார். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா தாங்க. ஏன்னா இவனுக்கு தொழுக வச்சதையே அல்லாஹ்வுக்கு பிடிக்கல.
ஆனா பெருமானார் தன்னுடைய பெருந்தன்மையினால தொழுவிச்சிட்டாங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இனிமேல் யாருக்கும் தொழுவிக்க வேணாம்னு சொன்னா அப்படிப்பட்ட நிலை. கபருக்கு வர வேணான்னு வேற சொல்லியிருக்கான். தக்கும் மலா கபரி கபல நிக்க கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கான். அப்படி இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண காரியம் பண்றாங்களா? தன்னுடைய உடம்புல ஒட்டி இருக்குன்னு அந்த பனியனை அவனுக்கு கொடுத்தான். ஆச்சரியம் தாங்கல. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மகாபாவிக்கு பிடிக்கிறார்கள்? வேடதாரி, குடியை கெடுத்தவன், பெருமானாரை கொலை செய்ய முயற்சி பல தடவை செய்தவன், ஏன் இப்படி செய்கிறார்கள்? சஹாபாக்களுடைய முகத்தை எல்லாம் பார்த்து விட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ், என்னுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் அவரும் பத்ர் களத்திலே கைதியாக பிடிக்கப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா? பத்ர் என்று விட்ட களத்திலே எதிரி களத்திலிருந்து 70 பேர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டால் அவர்களை அடைப்பதற்கான சிறைக்கூடங்களோ எதுவுமே எந்த வசதியும் கிடையாது. அதனால அந்த யுத்தம் நடந்த அன்று அப்படியே திறந்த வெளியிலே 70 பேரிலும் கை காலை பிணைக்கப்பட்டு படுக்க வைத்திருந்தார்கள். ஆனால் கடுமையான பனி, அரபு நாட்டத்தினுடைய பனியின் காலம் தெரியும் அல்லவா? பனி அடித்தாலும் விஷப்பனி அடிக்கும், வெயில் அடித்தாலும் கொல்லுகின்ற வெயில் அடிக்கும். அதுபோன்று பனிகாலம் 70 பேரையும் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்திலே தங்கி இருக்கிறார்கள். கூடாரத்தில் பக்கத்தில் இருந்த ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கண்விழித்து பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க காணும். யா ரசூலல்லாஹ், நேற்று தான் யுத்தத்தில் எப்படியாகவும் என்று நினைத்து நீங்கள் தூங்காமல் இருந்தீர்கள். இந்த தூங்குங்கள் யார சொல்ல, அமைதியாக தூங்குங்கள், நமக்கு அல்லாஹ் வெற்றியை தந்து விட்டான், ஒரு கவலையும் இல்லை, நிம்மதியாக தூங்குங்கள் என்று சொல்றார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் பிடிக்காமல் குறுக்கும் நெடுக்குமாக அந்த ட்ரெண்டிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லலாம், என்ன உங்க மனதில் உள்ள கவலை தான் என்ன? ஏன் நீங்கள் தூங்க மறுக்கிறீர்கள்? குறுக்கும் நெடுக்குமாக நடக்கிறீர்கள்? அபூபக்கரே, அதோ அங்கே சத்தம் கேட்கிறதா? அதோ அங்கே சத்தம் கேட்கிறதா? கூர்ந்து கேட்டார்கள். ஆமாம் யார சொல்லலாம், அப்பாஸுடைய சப்தம் கேட்கிறது. அப்பாஸ் பெருமானாருடைய பெரிய தந்தை, அவரும் அந்த சிறையில் அல்ல, திறந்த வெளியிலே கயிறோடு பிணைக்கப்பட்டு படுத்திருக்கிறார். எனவே திறந்த வெளியிலே படுத்திருக்கிற காரணத்தினால் குளிர் தாங்காமல் அவர் முனகுகிறார். அந்த முனங்கள் சட்டம் காற்றிலே கலந்து பெருமானாருடைய காதிலே ரீங்காரம் செய்கிறது. சொன்னார்கள், அபூபக்கரே, என் பெரிய தகப்பனார் குளிரிலே நடுங்குகிறார் என்பதற்கு அவருடைய குரல் இருக்கிறது. நான் இப்படி தூங்க முடியும்? தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்று சொல்வார்கள். அது போன்று தன்னுடைய பெரிய தந்தை, அது எதிரியாக இருந்தாலும் கைதியாக அவர் இருந்தாலும் அவர் முணங்குவது என்னுடைய தூக்கத்தை கலைத்து விட்டார். யார் சொல்லலாம்? அப்படியானால் நான் போய் அவரை மட்டும் அவிழ்த்து பட்டமாக பணி இல்லாத இடத்தில் நான் தங்க வைக்கட்டுமா? இல்லை அபூபக்கரே, நீதி தவறுவதற்கு நான் சொல்லவில்லை, நீதி தவறு நான் சொல்லவில்லை, எனக்கு ஒரு நீதி அடுத்த ஒரு நீதி என்பதற்காக நான் சொல்லவில்லை. அவரால் என்ன தூக்கம் கட்டுது என்று நான் சொன்னேனே தவிர அதற்கு நான் சலுகை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை மறுத்துடைத்து விட்டார். கொஞ்ச நேரம் ஆனது, திடீரென்று அந்த சப்தம் இல்லாமல் போய்விட்டது. முனங்கிய அப்பாஸ் ரலியல்லாஹு சப்தம் காணோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம் என்று தெரியாமல் சற்று நேரம் அப்படியே யோசித்துக் கொண்டே இருந்தவர்கள் பெருமானார் கூட கண்ணயர்ந்து விட்டார். காலையில் எழுந்து நான் விசாரித்து பார்த்தேன், எப்படி அவர் திடீரென்று சப்தம் இல்லாமல் மௌனியாக ஆனார், அவருடைய குளிருடைய முனக்கம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்று விசாரித்து பார்த்தால், இதோ இங்கே அடக்கப்படுகிறானே இந்த அப்துல்லா தன்னுடைய ஆடை ஒன்றை அவருக்கு போர்வையாக கொடுத்திருக்கிறார். என்னுடைய பெரிய தந்தைக்கு போர்த்தி இருக்கிறார். அதனால் அவர்கள் குளிரில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்களாக சத்தமிடாமல் வந்திருக்கிறார். இவன் ஆடையை கொடுத்திருக்கிறார். இவன் என்னுடைய பெரிய தந்தைக்கு ஆடை கொடுத்தவன். இவனுக்கு நான் ஏதாவது வகையை நன்றி செய்துவிட வேண்டும் என்று எண்ணினேன். இந்த விவகாரத்திற்கு என்னுடைய பெரிய தந்தைக்கு என்னுடைய தூக்கத்தை கலைத்த அந்த சப்தம் இல்லாமல் செய்த இவனுக்கு ஏதாவது நன்றி செய்ய வேண்டும் என்று நான் கருதினேன். ஆனால் இதுவரை இவனுக்கு நன்றி செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்காமலேயே என்னை விட்டு இவன் விரண்டோடிக்கொண்டே இருந்தான். என் மீது வெறுப்பாகவே இருந்தான். என் மீது இவன் ஒதுங்கி ஒதுங்கி ஓடிக்கொண்டிருந்தான். இவனுக்கு என்னால் நன்றி செலுத்தவே முடியவில்லை. ஆனால் கடைசியாக இன்றுதான் சந்தர்ப்பம். இன்று விட்டால் இவனுக்கு என்னால் நன்றி செலுத்தவே முடியாது. இன்று அவனை மண்ணிலே போட்டு புதைக்கப்பட்டால் அவனுக்கு நான் என்ன நன்றி செய்து முடியும்? எனவே நன்றி செய்ய வேண்டும் என்னுடைய பெரிய தந்தைக்கு. அவன் செய்த உபகாரத்திற்கு எனக்கு வேறு வழி தோன்றவில்லை. எனவே இந்த நேரத்தில் அவனுடைய கபருடைய வேதனை அவனுக்கு லேட்டாக்கப்படுவதற்காக, குளிருடைய வேதனையை லேட்டாக்கப்படுவதற்காக என் அப்பாசுக்கு அவன் போற்றியதை போன்றே கபருடைய வேதனை அவனுக்கு லேட்டாக்கப்படுவதற்காக வேண்டி என்னுடைய சட்டையை நான் அவனுக்கு அறிவிக்கின்றேன். சஹாபாக்கள் பதில் சொல்ல முடியாதவர்களாக
மோனியாக இருந்தார்கள். பெருமானார் கொடுத்த அந்த கட்டையை அவனுக்கு அணிவித்து அதற்கு பிறகு கஃனை அணிவித்து கபரடியிலே கொண்டு போய் போட்டார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நன்றி தன்மை அவருடைய வரலாற்றை சொல்வார்கள். எனக்கு எத்தனை பேர் உபகாரம் பண்ணிட்டாங்க, ஆனா எல்லாருக்கும் நான் உபகாரத்துக்கு நன்றி பண்ணிட்டேன். சின்ன உபகாரமோ பெரிய உபகாரம், யார் யார் எனக்கு உபகாரம் செய்தாரோ அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி செலுத்திவிட்டேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, அந்த வரிசையில் இது இடம்பெற்றிருக்கிறது. எனவே மண்ணறையிலே வேதனையிலிருந்து நாம் தப்ப வேண்டும். வேதனையிலிருந்து தப்புவது முக்கியமல்ல. அன்பான பெருமக்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கேட்டு பெற வேண்டும். என்னுடைய மண்ணறையிலே என்னுடைய கஃன் துணியின் ஈரத்தை கூட மண் தொடக்கூடாது. முடியுமா? முடியும். என் கஃன் துணியின் ஈரத்தை கூட மண் தொடக்கூடாது. இஸ்லாமியர்களுக்கு சொன்னால் அவர்களால் சாதிக்க முடிந்தது. எத்தனையோ இளைஞர்கள் மண்ணுக்குள் அப்படித்தான் அமைந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கபர் மண் நம்மை தொடக்கூடாது, ஈரத்தை கூட தாழ்வு. அப்படி நாம் அல்லாஹ்விடத்தில் வரம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்க இறைவனிடத்தில் தினமும் கேட்பும் தினமும் அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு கேட்போமாக. அரபினை தெரியவில்லையானாலும் யாரெல்லாம் மண்ணையுடைய வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று கேட்பதுடனே இதையும் நாம் கேட்போமாக. யாரெல்லாம் அந்த மண்ணு என்னுடைய மேனியும் தொடக்கூடாது, என் மேனியில் உள்ள கஃன் ஆடையும் தொடக்கூடாது, கஃன் ஆடையில் ஒட்டி இருக்கின்ற ஈரத்தை கூட தொடக்கூடாது. உன்னிடத்தில் நான் கஃன் அணிந்த இதே நிலையிலேயே வந்து உன்னிடத்தில் நான் சந்திக்க வேண்டும் ரப்பே, நீ அருள் புரிவாயாக என்று நான் கேட்போமே. ஆனால் அதற்கு தக்க நம்முடைய வாழ்க்கையை பண்பட்ட வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வோமே. ஆனால் நியாயமாக அல்லாஹ்வுடைய அன்பிலே தொலைத்ததாக்கிக் கொள்வோமே. ஆனால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக தருவான். அந்த நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.